இன்றைய புனிதர் ஜூலை 9 புனித அகஸ்டின் சாவோரோங். பிறப்பு: முத்திப்பேறு பட்டம் திருத்தந்தை 2ஆம் அருள் சின்னப்பர். சீன நாட்டில் கிபி 5ஆம் நூற்றாண்டிலேயே இந்நாட்டில் கிறிஸ்துவின் நற்செய்திக்கு வித்திடப்பட்டிருக்கிறது. 7ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் ஒரு கிறிஸ்தவ ஆலயம் கட்டப்பட்டது. 618 முதல் 907 வரை டாங் வம்சத்தினர் அரசுரிமை ஏற்று ஆட்சி செய்த காலத்தில் 2 நூற்றாண்டுகளாக கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து வந்தனர். 13ஆம் நூற்றாண்டில் மேலை நாடுகளிலிருந்து நற்செய்தி பரப்ப சென்ற ஜியோனித மோன்ட்ரோ கோர்லினோ போன்றோர் சீன மக்களின் முன் கூறப்பட்ட கலாச்சாரத்தை ஆழமாக புரிந்து வைத்திருந்தார்கள். இதனால் பெய்ஜிங் தலைநகரிலேயே ஆயர் தங்குவதற்கு ஆயர் இல்லம் அமைந்திருந்தது. இதனால் மறைபரப்பு பணியாளர் தங்கள் பணியில் முழு வீச்சில் இறங்கவும் வாய்ப்பு கிடைத்தது. பின்னர் 16வது நூற்றாண்டின் பிற்பகுதி தொடங்கி மறைப்பணியாளர் பல துறவு சபைகளிலிருந்தும் மிக கவனமாக தேர்வு செய்யப்பட்டு சீனா சென்றடைந்தனர். அவர்களில் ஒருவர் புகழ்பெற்ற சேசு சபை குரு மத்தேயு ரிச்சி. இவ்வாறு சென்றவர்கள் முதலில் சீன நாட்டின் கலாச்சாரத்தை நன்கு புரிந்து வைத்திருந்தனர். அதோடு கணிதம், விஞ்ஞானம் போன்ற கலைகளிலும் சிறந்தவர்களாய் இருந்தனர். இதனால் சீன மக்களிடம் எளிதாக தொடர்பு கொண்டனர். அவர்களின் மனதில் இடம் பிடித்து அவர்களுக்கு ஏற்ப நற்செய்தி பணியை பரப்பினர். 16, 17ஆம் நூற்றாண்டுகளில் ஏராளமானோர் நற்செய்தியை ஏற்றுக்கொண்டு திருமுழுக்கு பெற்றனர். இவ்வாறு கிறிஸ்தவர்களானவர்கள் மெய்மறை கற்று தங்களை உயர்ந்தவர்களாக கருதினர். அப்போது சீன நாட்டு மன்னன் 1692 நாடு தழுவிய மறை சுதந்திரத்தை பிரகடனப்படுத்தினார். இதன் மூலம் விரும்புபவர்கள் மெய்மறையில் சேரலாம், கிறிஸ்துவை பின்பற்றலாம் என்றும் கூறினான். இதன் பலனாக ஏராளமான மக்கள் திரண்டு வந்து ஞானஸ்தானம் பெற்றனர். அப்போது திருத்தந்தையின் இருந்தவரின் பிரதிநிதி டூர்னோனின் அறிவின்மையால் திருவழிபாட்டில் சீன ரீதி என்பதை அறிமுகப்படுத்தினார். இதனால் மன்னன் ஆத்திரமடைந்து கிறிஸ்தவர்களை தாக்கினான். அண்டை நாடான ஜப்பானில் கிறிஸ்தவர்களுக்கு விரோதிகளாக இருந்தவர்கள் சீனாவிற்கு வந்து கிறிஸ்தவர்களை கொன்று குவித்தார்கள். 19ஆம் நூற்றாண்டின் பாதி வரை இக்கொடுமை நடந்த வண்ணமாயிருந்தது. பல ஆலயங்களும் தாக்கப்பட்டது. 1648 மஞ்ச் டாடர் இனத்தை சேர்ந்த கொடியவர்கள் கிறிஸ்தவர்கள் வாழ்ந்த ஊர் ஒன்றை இடித்து தரைமட்டமாக்கினார்கள். அத்தோடு புனித சாமிநாதர் சபையை சார்ந்த தந்தை பிரான்சிஸ் பெர்னாண்டஸை கொன்றனர். வியாகுல அன்னை மறையுண்மைகளை கூறி ஜெபமாலை ஜெபிக்கும் போது அவரின் உடனிருந்த தோழர்களையும் கொன்றனர். இவர்களே சீன மண்ணில் முதல் மறைசாட்சிகள் ஆவர். மீண்டும் 1715 முதல் 1747 வரை நற்செய்தி பரப்பிய ஸ்பெயின் நாட்டு மறைப்பணியாளர்களையும் கொன்றனர். இன்னும் பல மறைப்பணியாளர்களையும் கொன்றனர். 1796 முதல் 1821 முடிய ஆட்சி செய்த மன்னன் கியாகின் கிறிஸ்தவ மறைக்கு எதிராக பல சட்டங்களை விதித்தான். சட்டங்களை மீறியவர்களுக்கு மிக கடுமையான தண்டனை கொடுத்தான். பல கிறிஸ்தவர்கள் கழுத்து நெரிக்கப்பட்டும் தலை வெட்டப்பட்டும் கொல்லப்பட்டனர். 5ஆம் நூற்றாண்டிலிருந்து 1862ஆம் ஆண்டு வரை கொல்லப்பட்டவர்களில் 119 பேர் முத்திப்பேறு பட்டம் பெற்றவர்கள். ஜெபம். அன்பே உருவான இறைவா, உம்மை இவ்வுலகில் பரப்புவதற்காக பாடுபட்ட பலர் உம் பெயரால் உயிரிழந்தனர். இன்றும் இந்நாட்டில் மறைபணியாளர்களுக்கு பல கொடுமைகள் நேர்கின்றது. உம் மக்களுக்கு எதிராக செயல்படுபவர்களை நீர் கருணை கூர்ந்து காத்தருளும். அவர்கள் மனம் திரும்பி உம்மை ஏற்று வாழ்வில் இன்பம் கண்டு மற்றவர்களையும் வாழ வைக்க உம் அருள் தாரும். ஆமென்.